வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 3வது நாள் காசி தமிழ் சங்கமம் 4.0ல பிரயாக்ராஜ் நோக்கி கிளம்பிட்டோம். காலையில் 6:30 மணிக்கெல்லாம் காலை உணவுக்காக ஹோட்டல் டி பாரிஸ்க்கு எல்லாருமே வந்து சேர்ந்துட்டோம். இங்கே காலை உணவை முடிச்சுட்டு உடனடியாக பிரயாக்ராஜ் கிளம்புறோம். காசி சீரீஸில் இது 3வது பார்ட்டாக வருது. முதல் 2 பார்ட் பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாரணாசியிலிருந்து பிரயாக்ராஜ் 122 கிலோமீட்டர். பிரயாக்ராஜ் போய் திரிவேணி சங்கமத்தில் நீராடிட்டு அங்கே தீர்த்தம் எடுக்க போகிறோம். பிரயாக்ராஜிலிருந்து இன்னைக்கு சாயங்காலமே கிளம்பி அயோத்தி போய் சேர்றோம். வாரணாசியில் உள்ள சுற்றுச்சுவர்களில் அழகா இந்த மாதிரி ஓவியங்கள் தீட்டி வச்சிருக்காங்க. வண்ணங்கள் தீட்டுறதுக்கு பதிலாக இது பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கு. பிரயாக்ராஜுக்கு மொத்தம் 5 சொகுசு பஸ்ஸில் கிளம்பிட்டோம். கடந்த 2 நாளும் மினி பஸ்லேயே சுற்றணும். இன்னைக்கு வந்து பெரிய பஸ். சாலை சந்திப்புகளில் இந்த மாதிரி அழகுபடுத்தி வச்சிருக்காங்க. பிரயாக்ராஜ் போகிற வழியில் ஒரு டீசல் லாரி கவுந்துருச்சு. அதனால 1 மணி நேரத்துக்கு மேலே எங்களுக்கு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. போகிற வழியில் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காகவும் டீ சாப்பிட்றதுக்காகவும் ஒரு கடையில் நிப்பாட்டியிருக்கோம். எங்களோட 5 பஸ்ஸுக்கு முன்னாடி போகக்கூடிய போலீஸ் பைலட் கார் இதுதான். பிரயாக்ராஜ் வந்து சேர்ந்துட்டோம். கங்கை நதிக்கு மேலே இப்போ பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு. கங்கையில் தண்ணி கம்மியாக தான் போகுது. அதுவே பெரிய ஆறா தெரியுது. இந்த கங்கை முழுவதுக்கும் தண்ணி வந்துச்சுன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். கங்கையோட அகலம் பிரயாக்ராஜில் 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். பஸ் இப்ப கங்கை நதி படுகையில உள்ள இறங்கிருச்சு. அக்பர் கோட்டையை ஒட்டி போய்கிட்டு இருக்கு. இந்த இடம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பல கிலோமீட்டர் அளவுக்கு பறந்து விரிஞ்ச இடம் தான் இந்த திரிவேணி சங்கமம். பல கிலோமீட்டர் அளவுக்கு மைதானம் மாதிரி தான் இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் மக்கள் தலை தெரியுது, கடைகள் இருக்கு, டூரிஸ்ட் வந்துகிட்டே தான் இருக்காங்க திரிவேணி சங்கமத்துல நீராடுறதுக்காக. அக்பர் கோட்டை தெரியுது. இந்த கட்டணம் தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் படே ஹனுமான்ஜி மந்திர். நம்ம நீராடிட்டு வந்து ஹனுமான்ஜியை தரிசனம் பண்ணலாம். இதுதான் படே ஹனுமான்ஜி மந்திர். உள்ள போகணும். பக்கத்தில் இருக்குது அக்பரோட கோட்டை. கங்கையும் யமுனையும் சேர்ற இடத்துல அக்பர் தன்னோட பிரம்மாண்டமான கோட்டையை 16ஆம் நூற்றாண்டுல கட்டிட்டு இந்த ஊருக்கு அலகாபாத் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. அலகாபாத் அப்படிங்கிற பேரை இப்ப மாத்தி பிரயாக்ராஜ் அப்படின்னு வச்சிருக்காங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பமேளா இங்க ரொம்ப விசேஷமா நடக்கும். பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்க நீராடுவாங்க. 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய மகா கும்பமேளா அதை விட ரொம்ப விசேஷமா நடந்தது போன வருஷம். இந்த இடத்துல தான் பிரயாக்ராஜ்ல நம்மளுக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. யமுனை நதியோட கரையில பஸ்ஸை விட்டு இறங்கி நம்ம போய் வரவேற்பை ஏத்துக்கிடுவோம். இந்த தரையெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லாமே வண்டல் மண் படிவுகளாக தான் இருக்குங்க. அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் நம்மளை ரொம்ப அன்போட வரவேற்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் ரொம்பவே உற்சாகமா வாசிக்கிறாங்க.
To all the honorable persons from Tamil Nadu, please take your seat as soon as possible. We know that Tamil Nadu is one of its government-style temples, such as the Meenakshi temple in Madurai and the Brihadeshwar. Again and again, I request. உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் விழாவுக்கு வந்திருந்தாரு. நம்மளோட வந்த 2 பேர்த்த செலக்ட் பண்ணி அவங்களுக்கு விருது கொடுத்தாங்க, சால்வை போத்துனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுதான் அந்த விருது. பெண்கள்ல இவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த அன்பான அற்புதமான வரவேற்பை ஏத்துக்கிட்டு இப்ப நம்ம திரிவேணி சங்கமத்துல நீராடுறதுக்காக படகுக்கு போய்கிட்டு இருக்கோம். காசி தமிழ் சங்கமம் 4.0ல கலந்துக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த போலீஸ் பாதுகாப்போட நம்மளை கூட்டிட்டு போய் திரிவேணி சங்கமத்தில் நீராட வச்சு பாதுகாப்பாக கூட்டிட்டு வந்து கரையில் இறக்கி விட்டுருவாங்க. திரிவேணி சங்கமத்தில் வந்து நீராடுறவங்களுக்கு உதவிகரமாக இங்கே ஆயிரக்கணக்கான படகுகளை நிறுத்தி வச்சிருக்காங்க இங்கே உள்ளவங்க. யமுனை ஆற்றுல இறங்கிட்டோம். பிளாஸ்டிக்கால ஆன மிதவைகள் போட்டு வச்சிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் மாதிரி ரொம்ப உறுதியாக இருக்கு. பிரயாக்ராஜில் போலீஸ்க்குன்னு நிறைய படகுகள் இருக்குது. இதுக்கு தனி பிரிவே இருக்குது. ஏன்னா இது வந்து பெரிய இடம். வர்ற பயணிகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுத்தாகணும். பாதுகாப்புக்காக லைஃப் ஜாக்கெட் வச்சுருக்காங்க. அக்பர் கோட்டையோட ஒரு பகுதி ஆற்ற ஒட்டியே அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. ஃப்ளோட்டிங் ரெஸ்கியூ டீம் தனியாக இங்கே இருக்கு. எங்களோட படகு கிளம்பிருச்சு. மொத்தம் 3 படகு நம்மளோட வந்தவங்களுக்காக. யமுனை நதியோட தண்ணியோட கலர் இதுதான். பார்த்துக்கங்க, லைட்டாக பச்சை கலரில் இருக்கு. ஆத்துக்குள்ள நடுவில் இந்த படகுகள் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? 4 படகு இல்லை 2 படகை சேர்த்து நிப்பாட்டி இருப்பாங்க. வர்ற யாத்ரீகர்களை இங்கே கொண்டு வந்து சேஃப்டியாக உள்ள ஆற்றுக்குள்ளே இறங்கி நீராட வச்சுட்டு திருப்பி கூட்டிகிட்டு போய் கரையில் விட்டுருவாங்க. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. நம்ம கொஞ்சம் தள்ளி போய் நீராட போகிறோம். நல்லா வீடியோவை பார்த்துட்டே வாங்க. இந்த பக்கம் தண்ணி கொஞ்சம் கரும்பச்சை கலரில் இருக்குது. கங்கை வந்து அப்படி கிடையாது, கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கும். 2 மாறுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து வடக்கு திசையை நோக்கி பார்க்கையில இடது பக்கம் யமுனை நதியும் வலது பக்கம் கங்கை நதியும் வருது. 2 நதியும் இந்த இடத்துல ஒன்னா மிக்ஸ் ஆகுது. பாத்தீங்களா? 2 கலர் தெரியுதுங்களா? வலது பக்கம் வெள்ளையாவும் இடது பக்கம் பச்சையாவும். கங்கையும் யமுனையும் இந்த இடத்துல சங்கமிக்கிறத பார்த்தோம். அந்தர்வாகினியா சரஸ்வதி நதியும் இங்க சங்கமிக்குது. அதுதான் இந்த இடத்தோட சிறப்பு. இந்துக்களுக்கு ரொம்ப புனிதமான இடம். இங்க நீராடினா நம்மளோட பாவம் பூரா தொலைஞ்சு போயிடும். இந்த இடத்துல இருந்து பார்க்கையில கங்கா யமுனா சரஸ்வதி 3 நதியும் இந்த சங்கமிக்கிற மிக பிரம்மாண்டமான ஆத்துப்படுகையை பார்க்க முடியுது. நிற்கிறதே கங்கை ஆத்தோட மணல்ல தான் நிற்கிறோம். நம்மளோட வந்தவங்க மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி. இந்த இடத்துல உள்ள இறங்கையில மொழிங்கால் அளவுக்கு உள்ள மணலுக்குள்ள கால் போயிருது. ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு இங்க குளிக்கிறதுக்கு. அடுத்த குளிச்சுட்டு தீர்த்தம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன். ஆத்துக்கு நடுவுல மணல் மேட்ல நின்றுக்கிட்டு இருக்கோம். சுத்தி பார்த்தா தண்ணியா தான் தெரியுது.
காசி யாத்திரை வர்றவங்க திரிவேணி சங்கமத்தில் வந்து தான் புனித நீர் எடுக்கணும். இதுதான் புனிதமான இடம். இங்கே எடுக்கிற நீரை தான் நம்ம கோயில்களுக்கு கொண்டே கொடுக்கணும். இதுதான் புனிதமான கங்கா தீர்த்தம். தமிழ்நாட்டிலிருந்து காசி தமிழ் சங்கம் சார்பாக காசி யாத்திரை நம்மளை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. காசி பயணத்தை முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜ், அப்படின்னா திருவேணி சங்கமம். கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 ஆறும் இணைகிற இடத்துல நம்ம நடுவில் நிற்கிறோம். இப்போ வந்து நம்ம குளிச்சு முடித்து காசிக்கு வந்தால் பாவம் தீரும்பாங்க. இங்கே வந்து நம்ம பாவங்கள் எல்லாத்தையுமே தீர்த்துட்டு நல்லபடியாக சாமியோட அனுகிரகத்தில், சிவபெருமான் புண்ணியத்தில் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் இன்புற்று வாழ விண்ணப்பம் வைக்கிறோம் சாமிக்கிட்ட. கையில் லிங்கம் திருச்சியிலேருந்து நம்ம வந்திருக்கோம். அதனால் சாமியை இன்றைக்கி அந்த மூவேணி சங்கமத்தில் அப்படியே ஒரு முக்கிட்டு. வணக்கம், என் பெயர் விஜி மனோகரன், பொள்ளாச்சியிலிருந்து வந்துள்ளேன். நான் LIC முகவராகவும் ஸ்டார் ஹெல்த் முகவராகவும் கடந்த 36 வருடங்களாக இருக்கிறேன். ஸ்ரீ பிரம்மம் என்ற பத்திரிகையில் செய்தியாளராக 26 வருடமாக இருந்து வருகிறேன். இதை பாராட்டி என்னை கௌரவித்து காசி தமிழ் சங்கம் எனக்கு இந்த பரிசினை வழங்கியுள்ளது. நன்றி, வணக்கம். சேர்ந்து சொல்லுங்க. சொல்லுங்க. பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். திருவேணி சங்கமத்தில் நீராடித்து நம்ம திருப்பி கரைக்கு கிளம்பிட்டோம். இது கங்கையோட கலர் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் வெள்ளையா தெரியும். மீண்டும் ஒரு தடவை திருவேணி சங்கமத்தை கண்ணால் பார்த்துருவோம். வெள்ளையும் பச்சையும் சேர்ந்த கலரில். திருவேணி சங்கமத்திலிருந்து பல கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த தண்ணி ரெண்டும் ஒன்றும் சேராமையும் சேர்ந்தும் போய்கிட்டே தான் இருக்கும். கலர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், பச்சையும் வெள்ளையுமா. இந்த இடத்துல தான் கரெக்டாக தெரியுது, இந்த பக்கம் பச்சையாகவும் அந்த பக்கம் வெள்ளையாகவும். இந்த பார்த்தீங்களா, ரொம்ப அருமையாக இருக்குது ரெண்டுமே கலக்கிறது. கண்ணுக்கு தெரியாம 3வது நதியான சரஸ்வதியும் இந்த இடத்துல தான் கலக்குது. 2 நதிகளும் ஒன்னோட ஒன்று வந்து முட்டுது பாருங்க. கரைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கோம். கங்கையில் எடுத்த புனிதமான தீர்த்தத்தை தூக்கிக்கிட்டு வர்றாங்க நம்ம கூட வந்தவங்க. இங்க வந்து 5 லிட்டர் கேனு 10 லிட்டர் கேன்லாம் வாங்கி புனித நீர் எடுத்தாங்க. படே அனுமன்ஜி மந்திர் அப்படிங்கிற அனுமன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலை லெதே அனுமன்ஜி மந்திர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க அனுமன் சயன கோலத்துல பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. உலகத்திலே இது சிறப்பு வாய்ந்த அனுமன் கோவில். இங்க வந்து ஒரு 10 அடி ஆழத்துல அனுமன் இருக்காரு. மழை காலத்துல இந்த அனுமன் கோவில் முழுசா முங்கிரும் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலேயே அனுமன் இங்க மட்டும்தான் சயன கோலத்துல பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. பிரயாக்ராஜ் வர்ற பக்தர்கள் முக்கியமா பார்க்க வேண்டிய கோயில் இது. இந்த கோயில் பிரசாதமா லட்டு விற்கிறாங்க. திருவேணி சங்கமத்திலிருந்து கிளம்பி நம்ம இப்ப பிரயாக்ராஜில் உள்ள சுவாமி நாராயண் டெம்பிளுக்கு வந்துட்டோம். இங்கே தான் நம்மளுக்கு மத்தியான சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க IRCTCல இருந்து. இந்த கோவிலையும் பார்த்துருவோம் சாப்பிட்டுட்டு. சுவாமி நாராயணன் கோவில் நல்ல சுத்தமா இருக்கு. நல்ல கலை வேலைப்பாடோட இந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க.
இந்த கோவில் வளாகத்தை அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே தங்குறதுக்கு அறைகள் இருக்குது. பிரயாக்ராஜ் வர்றவங்க இங்கே வந்து தங்குறதுனா தங்கிக்கலாம். சுவாமிநாராயண் கோவிலில் மதிய உணவை முடிச்சுட்டு நம்ம இப்போ அயோத்திக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டோம். நண்பர்களே, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கத்திரிக்காய் ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து ஹைபிரிடான்னு கேட்டதுக்கு இது ஆர்கானிக்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பிரயாக்ராஜ்ல இருந்து அயோத்தியா 165 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இந்த பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேசத்தோட நீதித்துறை தலைநகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தலைநகரம் வந்து லக்னோ, ஆனா உத்தரப்பிரதேசத்தோட உயர் நீதிமன்றம் அமைந்துள்ளது இந்த பிரயாக்ராஜ்ல தான். உத்தரப்பிரதேசத்துல இ ஆட்டோ, இ பைக்கோட பயன்பாடு ரொம்ப அதிகமாவே இருக்கு. பிரயாக்ராஜ் ஊரை தாண்டிட்டோம். திருப்பி கங்கையோட அழகை ஒரு தடவை நம்ம ரசிச்சுக்கிருவோம். 2 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல டீ சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டியிருக்கோம். நம்மளோட வந்தவங்க எல்லாரும் குளிருக்காக டீ சாப்பிட்றதுக்காக வந்துட்டாங்க. இந்த இடமே கொஞ்சம் கலகலன்னு இருக்கு. கூட்டத்தை பார்த்தோன்னா இந்த கடைக்காரரு 14 ரூபா டீயை 20 ரூபா ஆக்கிட்டாரு. இந்த ஊர் பக்கம் நெல்லிக்காய் அதிகமா விளையும் போல இந்த கடையில விதவிதமான நெல்லிக்காயில செஞ்ச ப்ராடக்ட் வச்சிருந்தாங்க. நம்ம கூட பயணம் பண்ணவங்க இந்த பயணத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கவிஞர் கீரை பிரபாகரன், பட்டிமன்ற நடுவர், எழுத்தாளர். தருமபுரி மாவட்டம் அரூர் பக்கம் கீரைப்பட்டி என்கிற சிற்றூரிலிருந்து நான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். எங்களுக்கெல்லாம் ஒரு கனவு இருந்தது, காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை வணங்க வேண்டும் என்று. எத்தனையோ காலங்கள் ஏங்கி கிடந்த எங்களுக்கு எங்கள் இதயத்தில் பொழிந்த ஆன்மீக மழையாக பாரத பிரதமர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பு, காசி நகர் சென்று காசி விஸ்வநாதரை வழிபட்டு அவரை வணங்கி நாங்கள் வந்திருக்கிறோம். முதலாக இப்போதுதான் நான் காசியை பார்த்து இறைவனை தரிசனம் செய்திருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்ங்க. என்னுடைய பெயர் பாமாவதி. இந்த காசி தமிழ் சங்கமம் 2025 வந்து எனக்கு கலந்துக்க காசி விஸ்வநாதர் அருளால ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது எப்படி கிடைச்சதுன்னா, என்னோட யூடியூப் சேனல் நேம் அன்பின் ஆன்மீகம். அந்த யூடியூப் சேனல் மூலமா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த அனுபவம் சொல்றதை பார்த்தா அந்த ராஜ மரியாதைன்னு சொல்லலாம். ராஜ மரியாதைக்கும் மேல ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தாலும் போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு. இப்ப பெண்களுக்கு பார்த்தோம்னா, நாங்களாம் கொஞ்சம் யோசிச்சோம் பெண்கள் எப்படி போய் வர்றதுன்னு. ஆனா பெண்கள் தைரியமா போய் வரலாம். ஒவ்வொரு இடத்துலயும் எல்லாமே போலீஸ் பாதுகாப்பு. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஜி.கே. கௌசிக் சங்கர். நான் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில்ல இருந்து வர்றேன். தென்காசியிலிருந்து காசி வரை இருக்கக்கூடிய அற்புதமான தமிழ் கலாச்சார உணர்வுகளை என்றுமே அழியக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துல காசி வரைக்கும் இந்த பயணத்தை அழகா இதை டிசைன் பண்ணி கிட்டத்தட்ட 1.0, 2.0, 3.0, 4.0ன்னு இப்படி பல கட்டங்களாக இன்று வர அழகாக அற்புதமாக எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தொடர் வெற்றி பயணமாக திகழ்ந்து வருகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஹலோ, வணக்கம். என் பேர் நிர்மலா. காசி தமிழ் சங்கமத்துல எனக்கு இதுல கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லா கவலையெல்லாம் மறந்து 8 நாள் நல்லா தர்ஷன்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா பார்த்தோம். காசி, அலகாபாத், அயோத்தி எல்லாமே போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. காசி தமிழ் சங்கமத்துக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய பெயர் சுதாகர் தேவராஜ். நான் தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பகுதியைச் சேர்ந்தவன். இப்போது காசி வைபவ விழாவில் கலந்து கொண்டு அதிலே மூழ்கி மகிழ்ச்சி அடைந்து வந்திருக்கிறோம். வணக்கம். நான் நூலகர் சரவணன், தருமபுரி மாவட்டம். எழுத்தாளர்கள் என்ற அடிப்படையில் இந்த பயணத்திற்கு தேர்வாயினேன். ஏற்கனவே 5 நூல்கள் எழுதியிருக்கிறேன். அந்த வகையில் இந்த பயணம் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. காசிக்கு செல்ல வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நினைத்து வந்தேன். அதற்கான வாய்ப்பு சரியாக அமையவில்லை.
இந்த வாய்ப்பு எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. நைட்டு 10 மணிக்கு அயோத்தியா வந்து சேர்ந்துட்டோம். ஊருக்கு அவுட்டர்ல உள்ள அயோத்தியா தான் பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள ஒரு ஆடிட்டோரியத்துல எங்களுக்கு வரவேற்புக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ராமர் பிறந்த ஊர்ல நம்மளும் காலடி எடுத்து வச்சதுக்கு நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். இங்கே உள்ள வழக்கப்படி வர்றவங்களுக்கு பூத்தூவி மாலை போட்டு துண்டு போட்டு பொட்டு வச்சு வரவேற்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அனுமனோட படம் போட்ட மஞ்சள் துண்டு நம்மளுக்கு பொத்துனாங்க. ஆடிட்டோரியத்துக்கு உள்ள வந்துட்டோம். இந்த ஊரை சேர்ந்த கலைஞர்கள் ஒரு சைடும் நம்ம ஊரை சேர்ந்த கலைஞர்கள் ஒரு சைடும் இருந்து எங்களை வரவேற்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ஆடிட்டோரிய சுவர்ல ராமாயணத்தோட காட்சிகளை சித்திரமா வரைஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம கூட வந்த நண்பர்கள் அனைவரும் மாலை போட்டு துண்டு போட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அயோத்தியோட பாரம்பரிய நடனம் கத்ஹக் அப்படின்னு பேரு. இங்க பேசுற மொழி அவதி. அயோத்தியை சுத்தி உள்ள மக்கள் பேசுற மொழிக்கு பேரு அவதி. இந்த அவதி மொழி தான் ஹிந்தி மொழிக்கும் போஜ்பூரி மொழிக்கும் தாய்மொழி. ஆடிட்டோரியத்துக்கு கொஞ்சம் தள்ளி நம்மளுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நைட்டு டின்னர் இங்கே தான் சாப்பிட போறோம். இப்ப மணி 11:30க்கு மேல ஆயிருச்சு. சாப்பிட்டுட்டு எல்லாரும் ரூமுக்கு போறோம். நாளைக்கு அயோத்தி ராமர் கோயிலையும் சரையுவையும் பார்க்கிறோம்.